குரு பெயர்ச்சி பலன்கள் என்னும் சிறப்பு நிகழ்ச்சியினை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று இரவு 11 மணிக்கு குரு பெயர்ச்சி நடைபெறுகிறது. குரு பெயர்ச்சி நாளான இந்த நாளிலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், அருகிலே உள்ள கோவிலுக்கு சென்று தட்சிணாமூர்த்தி சன்னதியிலும் நவகிரகத்தில் உள்ள குருவின் சன்னதியிலும் அர்ச்சனை செய்து கொண்டு வர வேண்டும். அபிஷேக ஆராதனைகள் ஏதேனும் நடைபெற்றால் அதிலே பங்கேற்க வேண்டும். திருவண்ணாமலைக்கு போக முடிந்தால் இன்று இரவு 11 மணிக்கு குரு பெயர்ச்சி ஆகும் நேரத்திலே நாம் கிரிவலம் செய்து கொண்டிருந்தால் மிகவும் நல்லது. ராத்திரி 10 மணிக்கு ஆரம்பித்தோன்னா நைட்டு கிரிவலம் பண்ணலாம், அல்ல 11 மணிக்குள்ளாக முடிக்கிற மாதிரியும் பண்ணலாம். இன்று திருவண்ணாமலையிலே கிரிவலம் செய்வது மிகவும் நல்லது. எல்லா ராசிக்காரர்களும் அதை செய்யலாம். இன்றைக்கு குரு பெயர்ச்சி இரவு 11 மணிக்கு நடைபெறுகிறது. கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்குள் குரு வருகிறது. இந்த குரு பெயர்ச்சி சிம்ம ராசிக்குத்தான் அதிக முக்கியத்துவம் வாய்ந்தது. இன்றைய தினம் குரு பெயர்ச்சி பலன்கள் என்னும் இந்த சிறப்பு நிகழ்ச்சியிலே இந்த குரு பெயர்ச்சி சிம்ம ராசிக்கு எப்படி இருக்கும் என்பதை பற்றித்தான் நாம் இப்பொழுது பார்க்கவிருக்கிறோம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு இது ஒரு அமோகமான நன்மையை செய்யக்கூடிய அற்புதமான ஒரு குரு பெயர்ச்சி. அதிசயமான அமோகமான நல்ல பலன்களை எல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு குரு பெயர்ச்சி இன்றைய தினம் நிகழ்கிறது. ஜென்ம ராசியிலே குரு வந்தால் ஒரு சில ராசிகளுக்கு அது நன்மை செய்யாது. ஆனால் சிம்ம ராசியை பொறுத்தவரை ராசிக்குள் குரு வரும்பொழுது மிகப்பெரிய நன்மையை செய்யும். காரணம், ராசிக்கு 5ஆம் வீட்டிற்கு அதிபதி, தனுசுக்கு அதிபதியான குரு தன் வீட்டிற்கு 9ஆம் இடமான சிம்மத்திற்கு வரும்பொழுது மிகப்பெரிய நன்மையை செய்யும். எப்பொழுதுமே தனுசு ராசிக்கு அதிபதியான இந்த குரு பகவான் 5ஆம் இடமான மேஷத்திற்கும் 9ஆம் இடமான சிம்மத்திற்கும் வரும்பொழுதெல்லாம் நன்மையை செய்யும். குரு எந்தெந்த வீடுகளிலே இருப்பது மிகவும் சிறப்பு என்றால் ஆட்சி வீடுகளிலே இருப்பது. ஆட்சி வீடு என்றால் தனுசு, மீனம். அடுத்தது உச்ச வீட்டிலே இருப்பது. உச்ச வீடு என்பது கடகம். அதற்கு அடுத்தபடியாக சிறப்பு வாய்ந்தது எதுன்னா சிம்மகுரு, கும்பகுரு. சிம்மத்தில் குரு இருக்கும் பொழுதுதான் 12 வருடங்களுக்கு ஒரு முறை மகாமகம் வரும். மகாமகம்னா என்ன? சிம்ம ராசியிலே குரு இருக்க வேண்டும். சிம்மத்திற்கு 7ஆம் இடமான கும்பத்தில் சூரியன் இருக்க வேண்டும். ராசியில் உள்ள குருவை சந்திரன் கடந்து செல்ல வேண்டும். இதுதான் மகாமகம். சிம்மத்தில் குருச்சந்திரனும் 7ஆம் இடமான கும்பத்தில் சூரியனும் இருப்பது தான் மகாமகம். அது 12 வருஷத்துக்கு ஒரு தரம் தான் அந்த பிளானட்டரி பொசிஷன் வரும். இப்போ சிம்ம ராசிக்கு குரு வருகிறது. இந்த மன்மத வருடத்திலே வருகின்ற மாசி மகம், மகாமகம், அது 12 வருடங்களுக்கு ஒரு முறை தான் வரும். 12 வருடங்களுக்கு ஒரு முறை சிம்ம ராசிக்கு குரு வருவது என்பதே ஒரு சிறப்பித்து சொல்லப்படுகின்ற ஒரு விஷயம். குரு ஆட்சியாக இருக்கக்கூடிய வருடங்களை காட்டிலும், குரு உச்சமாக இருக்கக்கூடிய வருடங்களை காட்டிலும், சிம்ம ராசியிலே குரு இருக்கக்கூடிய வருடம் இருக்கிறதே அதுதான் உயர்வானது. 12 வருஷத்துக்கு ஒரு தரம் தான் சிம்ம ராசியை குரு கடக்கும். இன்று முதல், இன்று இரவு குரு பயிற்சியாகி அடுத்த 13 மாதங்களுக்கு சிம்ம ராசியிலே குரு இருக்க போகிறது. என்னவெல்லாம் நன்மைகளை செய்யும் என்று பட்டியலிடுவதை விட என்ன தீமை நடைபெறும் என்று கேட்கிறீர்களா? ஒன்றுமே நடக்காது. தீமைகளே நடைபெறாத ஒரு வருடம், அதுவே போருமே. தீமை நடைபெறாத காலம் என்றாலே அது நல்ல காலம்தானே. ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை. என்ன, ஜென்ம ராசியை குரு கடந்து செல்லும் பொழுது மிக அதிகமான வேலை இருக்கும். முக்கியமான பொறுப்புகளிலே நீங்கள் இருப்பீர்கள். உங்களது அலுவலகத்திலே உங்களுக்கு தலைமை பொறுப்பு வழங்கப்படலாம். ஆகவே அதிக அளவிலே பணிச்சுமை இருக்கும், வேலை பளு அதிகமாக இருக்கும். அவற்றை கவனிப்பதால் உங்களுக்கு குறித்த நேரத்திலே உண்ணவும் உறங்கவும் கூட அவகாசம் கிடைக்காமல் மிகவும் பிஸியாக இருப்பீர்கள். ஆகவே உங்களுடைய ஆரோக்கியத்தில் சற்று பாதிப்பு ஏற்படலாம். ஆரோக்கியத்தை பார்த்து கொள்ள வேண்டும். திருமண வயதிலே இருப்பவர்களுக்கு திருமணம் நடைபெறும். திருமணத்திற்கான குருபலன் வந்துவிட்டது. சிம்ம ராசிக்கு இந்த ஒரு வருஷத்துக்குள்ள கல்யாணம் பண்ணிடணும், தள்ளி போடாதீங்க. சிம்ம ராசியில் இருக்கும் ஆண் பெண்களுக்கெல்லாம்
இளம் வயதிலே திருமண வயதிலே இருப்பவர்களுக்கெல்லாம் ஒரு பணிவான வேண்டுகோள், தயவு செய்து ராசியை குரு கடக்கும் வருடத்திலே நீங்கள் திருமணம் செய்து கொண்டால் வாழ்க்கை நன்றாக இருக்கும். அதை தள்ளி போடக்கூடாது. தள்ளி போட்டால் அப்புறம் ரொம்ப லேட் ஆகிடும். திருமணம் இப்பொழுது நடைபெறும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். திருமண வாழ்க்கையிலே பிரச்சனை ஏற்பட்டிருந்தால் அவை இப்பொழுது சரியாகிவிடும். செல்வ செழிப்பு ஏற்படும். பொருளாதார நிலையிலே நல்ல வளர்ச்சி ஏற்படும். தங்கத்திலும் பூமியிலும் முதலீடு செய்வீர்கள். பூமி தொடர்பான தொழிலில் உள்ளவர்களுக்கு தொழில் வளர்ச்சி மிகச் சிறப்பாக இருக்கும்.